உங்கள் முழு கதைகளையும் புரிந்து கொண்டு உங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் ஒருவரை நீங்கள் சந்தித்தால் மட்டும்தான் மீண்டும் அதே வழியை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். பூட்டிய கதவுக்குள்ளே உங்களை முத்தமிட அழைப்பவரை நம்பாதீர்கள். திறந்த உலகத்தின் முன்னே உங்களோடு கைகோர்த்து நடக்க துணிந்தவரை தேர்ந்தெடுங்கள். ஒரு உறவு நீண்ட காலமாக நிலைத்திருக்கிறது என்றால் அங்கே நிறைய மன்னிப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். உங்களை மதிக்கும் ஒருவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான உறவு அமையவே இல்லை. உங்களில் உள்ள நல்லதை மட்டும் பார்த்து நேசிப்பவர் உங்களுக்கு தேவையில்லை. உங்களில் உள்ள தீயதையும் பார்த்து திருத்தி திரும்பவும் நேசிப்பவரை தேடுங்கள். உங்களுக்காக யாருமே இல்லை என்று உணர்ந்த போது உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தியவரை ஒருபோதும் அவமதிக்காதீர்கள். எல்லா கஷ்டங்களிலும் உங்களோடு கூட இருந்தவர்கள்தான் நீங்கள் நேசிப்பதற்கே தகுதியுள்ளவர். கோபத்தோடும் வருத்தத்தோடும் மனக்கசப்போடும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அது சரியான உறவு இல்லை என்று அர்த்தமில்லை. அதை எவ்வளவு விரைவாக நீங்கள் தீர்த்து கொள்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது. ரொம்ப நன்றி.